எல்லா கேங்களையும் எல்லா ட்ரீட்டுக்கு வருவான். ஆனா அவன் மட்டும் ட்ரீட்டே வைக்க மாட்டான். ஃபோன் பண்ணி நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்னது ட்ரீட் வச்சதே இல்லையா? நீ எப்படா ட்ரீட் வச்சா? நான் நண்பர் ட்ரீட் மட்டும் வைக்கிறது இல்லாம பட்ஜெட்டையும் கொஞ்சம் அதிகமாவே சொல்லிட்டாரு. சோ ஆடே தானே வந்து தலையிடும் போது சும்மா விட முடியும். நம்ம நண்பரை பலி கொடுக்கறதுக்கு நம்ம அனிஃபா பிரியாணிக்கு தான் போயிருந்தோம். இங்க நண்பர்கள் எல்லாரையும் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த 10 பேர்ல ஒரு 3 பேர் மட்டும் மிஸ்ஸிங். அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாவே இருந்துச்சு. நான் நண்பர்களாம் சேர்ந்து இப்படி ஒரு ட்ரீட்டுக்கு அதுவும் டின்னர் சாப்பிட வந்து 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. அந்த 2 இயர்ஸ் கழிச்சு இன்னைக்கு தான் எல்லாருமே ஒன்னா டின்னர் சாப்பிட வந்தது. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல ஃபன்னாவே போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப பேசிட்டேன், சாப்பாடுக்குள்ள போயிருமா? வெல்கம் டு நலிம் சுவல். இவ்வளவு தூரம் வந்துட்டு ஃபுட்டை ரிவ்யூ பண்ணலாம் எப்படி? நாங்க இவங்க கிட்ட கிரில் சிக்கன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பட்டர் சிக்கன், கார்லிக் நான், எக் கொத்து பரோட்டாலாம் வாங்கியிருந்தோம். எனக்கு இவங்களோட கிரில் ரொம்பவே பிடிக்கும். நாங்க சாப்பிட்டதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரில் சிக்கன் அது இதுதான். ஓகே நண்பர்களே, இந்த பர்த்டே ட்ரீட் நல்லபடியா நம்ம நண்பர் வச்சு முடிச்சிட்டாரு. நண்பருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி உங்க கேங்கோட சேர்ந்து நீங்களும் கடைசியா எப்ப டின்னர் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. என்னோட சேர்ந்து நீங்கள் டிராவல் பண்ண மறக்கான பேஜையும் ஃபாலோ பண்ணிருங்க.